கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கு. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கோடு. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கோடு. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள், முழங்கட்டும் இயேசுதான் வழி என்கிற சத்தம் எல்லா இடத்திலும் முழங்கப்படுவதாக. ஏழும்பட்டும் ஏழும்பட்டும் கிதியோனின் சேனை. ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. ஏழும்பட்டும் ஏழும்பட்டும் கிதியோனின் சேனை. ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமா. கண் பார்க்கும் பூமி எல்லாம் கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கு. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கு. ஹல்லேலூயா. எல்லா தொகுதிக்காக ஜெபிக்கிறப்ப அப்படியே நம்ம தரிசனத்துல எல்லா இடத்திற்கும் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை. ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் நம்முடைய தரிசனங்கள் பெரிதாக வேண்டும். ஆமென். நல்ல ஒரு ப்ரேயர் டிரைவ் போயிட்டு வரணும். ஹல்லேலூயா. ஒரு ஆசை, நம்ம சபையில் யார் யாரெல்லாம் இந்த கூட்டம் தான் வரப்போகுது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெங்களூரில் இருக்கிற பாஸ்டர் பால் தங்கியாவுடைய சபையிலிருந்து அவர்கள் 2 பஸ்ஸில் அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாவட்டத்திற்கும் அவர்கள் போனாங்க, மாநிலத்துக்கும் போனாங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி அவங்க மாநிலத்துக்கெல்லாம் போகிறாங்க. அட்லீஸ்ட் எல்லா 38 மாவட்டத்துலேயும் ஒரு நாள் ஒரு 24 hours ப்ரேயர் டிரைவ் நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும், 2-3 வண்டியில் டெம்போ ட்ராவல் ஏறிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. 38 மாவட்டத்துக்கு எத்தனை நாள் ஆகுதோ நான் ஸ்டாப்பாக போயிட்டு வரப்போகிறோம். ஹல்லேலூயா. உங்களை நம்பி தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வருவீங்க அப்படி கூப்பிட்டா? ஸ்தோத்திரம். ஆமென். சேலத்தில் ஆரம்பித்து அப்படியே இந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் மறுபடியும் அப்படியே எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம போயிட்டு வரணும். ஹல்லேலூயா. ஒரு 2 நாளில் கவர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடம் போகிறப்ப இந்த ஒவ்வொரு மாவட்ட எல்லைவாது நம்ம என்ன பண்ணணும், டச் பண்ணணும். ஆண்டவர் சித்தமானால் கர்த்தர் அப்படி நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நம்ம ஜெபத்திலே ஆண்டவர் இன்னும் அதிகமாய் பழக்குவிக்க வேண்டும். மணிக்கணக்கில் நாம் ஜெபம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நான் இன்னும் நிறைய பேர் வருவாங்க நினச்சேன். எல்லாம் சீக்கிரமாக வந்து இணைந்து கொள்ளுவார்கள் என்று விசுவாசிக்கிறேன். அருமையான சகோதரன் அவர் வந்தார். உபவாச ஜெப நாட்களிலே அவர் வந்தார். ஆமென். பிரதர், உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன?
மாரியப்பன் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி அவர் உற்சாகப்படுத்துங்க. அவர் இப்போதான் வந்துகிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உட்காருங்க பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவர்களை அற்புதம் தூக்கமில்லாத அவருக்கு கர்த்தர் நல்ல தூக்கத்தை தந்திருக்கிறார். குடிப்பழக்கத்தை கர்த்தர் மாற்ற போறாரு. யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஆண்டவர் இப்படி அது எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். எல்லாம் நன்றி உள்ளவங்களா வந்து ஒரு 10 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே மாதிரி வாலிபர்கள் இன்னும் வரணும், டீனேஜ் பிள்ளைங்க வரணும், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வரணும். அடுத்த தலைமுறை கர்த்தருக்காக வைராக்கியமாய் அவர்கள் எழும்ப வேண்டும். அதுதான் நம்முடைய திட்டம். அல்லேலூயா ஆமேன் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். எல்லாரும் நம்ம சேர்ந்து ஜெபிக்க போறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நம்ம சொல்ல போறோம், செல்லட்டும் ஜெப சேனைகள் செல்லட்டும், வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. சாத்தானுடைய கோட்டையை நம்ம எங்கெல்லாம் கால் வைக்கிறோமோ, நீங்க அங்கெல்லாம் நீங்க கால் வைக்கிற எல்லா இடத்துலையும் கார் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும். அல்லேலூயா. என்னைக்காவது யோசனை பண்ணி இமேஜின் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? நம்ம யாராவது முதலமைச்சர் வராருன்னா எங்கே பார்த்தாலும் அன்னைக்கு பார்த்தாவே எல்லாம் ஒரே, எந்த முதலமைச்சர் ஆளுகை பண்ணுறாங்களோ அவங்க கொடி எல்லா இடத்துல எங்கே பார்த்தாலும் இருக்கும், பெரிய பெரிய பேனர்கள் இருக்கும். அப்படி இயேசு மகாராஜாவுடைய அரசாட்சி, அவருடைய சித்தம் இந்த பூமியிலே செயல்படுகிறதற்காக தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா ஆமென். பரலோகத்தை நம்மால் இங்கே கொண்டு வர முடியும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஒரு துதிக்கிற சபை, ஜெபிக்கிற சபை பரலோகத்தை இங்கே கொண்டு வரும். அல்லேலூயா. எப்பயாவது பரலோகம் போவோம்ல, நல்லா துதிச்சு கர்த்தருடைய மகிமையிலே நாம் நிரம்பி இருக்கும்போது பரலோகம் நம்ம இடத்தில் இறங்கி வரும். அதனாலதான் மோசேவால 40 நாள் ஜெபம் பண்ண முடிஞ்சது. அல்லேலூயா. அவர் அப்படியே அந்த பிரசன்னத்திலேயே 40 நாள். அல்லேலூயா. அப்படி நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கொஞ்சம் நேரம், மழை மணி நேரங்கள் இன்னும் விடக்கூடாது. கொஞ்சம் கேப்பு கிடைச்சால் நீங்கள் மறுபடியும் 9:30க்கு நீங்கள் போயிட்டு கூட என்ன பண்ணலாம், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்கள் வேலைகளை முடித்து விட்டு மறுபடியும் கூட நீங்கள் 11 மணிக்கு வரலாம், இல்லைன்னா மறுபடியும் சாயங்காலம் வரலாம். இந்த நாள் கர்த்தருடைய நாள், கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணின நாள். நம்ம சொல்வோம், விசுவாசத்தோடு செல்லட்டும் ஜெபசேனை. யாரோ செல்லட்டும் இல்லை, ஆண்டவர் நம்மை கர்த்தர் அனுப்ப கர்த்தர் பிரியப்படுகிறார். முதல் கட்டமா நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ரேயர் டிரைவ் சேலத்தில் போக போறோம். அல்லேலூயா. எல்லாரும் 2 வீலர் எடுத்துக்கொண்டு, கார் எடுத்துட்டு எல்லா இடங்களுக்கும் 7 டிவிஷன்லையும் ஜெபசேனை புறப்பட்டு போக போகுது. அந்தந்த டிவிஷன் லீடர்ஸ் தலைமையிலே ஒரு 20 வண்டி 25 வண்டிகளை எடுத்துக்கொண்டு அவங்க எல்லாம் ஜெபசேனையா போறாங்க. அல்லேலூயா. 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சவங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, எல்லாரும் வயசானவர் கூட வந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 5:30 மணிக்கே வந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சாராள் சிஸ்டருக்குலாம் ஒரே கண்ணில் பிரச்சனை இருந்தாலும் அவங்க கர்த்தருக்காக வந்து ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தர் நிறைய பேருக்கு எத்தனையோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு வர்றது தான் மலையின் மேல் ஏறுகிற அனுபவம். அல்லேலூயா. அதனால் நம்ம சொல்லி பாட போகிறோம், செல்லட்டும் ஜெபசேனை. ஒரு தரிசன கண்களோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். நம்ம செய்யறனால ஸ்தோத்திரம்னு சொல்றான், என்ன நடக்க போதில்லை. இங்கே ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கர்த்தர் தூதனை அனுப்பி கொண்டே இருப்பார், சேனையை அனுப்பி கொண்டே இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. கடைசி வரைக்கும் இருக்கிற முடிவு புரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். 5:30 மணிக்கு யார் வந்தாங்கன்னு இல்லை, 9:30 மணி வரைக்கும் இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. அது வரைக்கும் இருந்து நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு இன்னும் வல்லமையாக நம்ம ஜெபம் பண்ணி 9:30 மணிக்கு நமக்கு டீ ஸ்நாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம குடித்து விட்டு நம்ம போய் ஒரு சின்ன பிரேக் தான். மறுபடியும் நம்ம ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி மறுபடியும் இங்கே 10 மணிலேருந்து தொடர்ந்து ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருக்கு சித்தமான நாங்கள் இங்கே இருப்போம். நீங்களும் என்ன பண்ணலாம், வரலாம். ஜெபத்தோட பாடலாமா? செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோ. அல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை. பாடுவோம், வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை
தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கட்டும். ஆமென். கார் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல். ஹல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபை. ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுவோமா? சொல்லுவோம். தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல். ஹல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபை. ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பார். எல்லாரும் சொல்ல. கால் மிதிக்கும் தேசம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். பறக்கட்டும் 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 சிலுவையின் ஜெய கோடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கோடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். ஹல்லேலூயா. வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். ஆவிலே நிறைந்து ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். நம்முடைய சபை முழுவதும் கர்த்தர் ஆத்துமாக்களினால் நிரப்ப வேண்டும். எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைத்து கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். பார்வோனின் ஆவிகள் செயலிழந்து போக வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு 50 ஸ்தோத்திரம் சொல்ல போறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரத்தை விடாதீங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை பெருகட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை ஜெப நேரத்துக்குள்ள நாம் போகலாம். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப கடினமான நேரம். அல்லேலூயா. காலையிலேருந்து நல்லா ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ ரொம்ப சோர்வு வருகிற நேரம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்த போதுமானவர் இருக்கிறார். அல்லேலூயா. 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அந்த நேரத்துக்கு வந்துட்டோம். அல்லேலூயா. ஆமேன். நீங்கள் நல்ல உற்சாகமாக இருக்கணும். ஆமேன். இப்போ 12 சீஷர்கள் யாருன்னா நீங்கள் தான். ஆமேன். உலகத்தை கலக்கிறவர்கள் எங்கேயும் இருக்கிறார்கள். நான் உலகத்தை கலக்க போகிறேன். சேலத்தை கலக்க போகிறேன். தமிழ்நாட்டை கலக்க போகிறேன்.
முள்ளங்காலில் யுத்த புருஷராய் நிற்க போகிறேன். ஆவியானவர் நல்லவர். மல்ல சமுத்திரத்துலேருந்து பிரதர் வந்திருக்கிறார். கரெக்டாக நான் சொல்கிறது? ஆமாம், மல்ல சமுத்திரத்துலேருந்து காலையிலேயே வந்திருக்கிறாரு. அவர் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார், அதுவே வந்திருக்கிறார். நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. கிருபையே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சில நேரத்தில் ஜெபிச்சுட்டே இருப்போம், சில நேரத்தில் வார்த்தை வராது, சில நேரத்தில் ஜெபம் பண்ண கூட என்ன வராது, சத்தம் வராது. அப்பயே நீங்கள் என்ன தான் இருக்கிறீங்க, தேவ சமூகத்தில் தான் இருக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஒரு உள்ளத்தில் ஒரு ஏக்கம் மட்டும் இருக்கும், ஆண்டவரே 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 ஆண்டவரே. அதுவும் பிரசன்னம்தான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், ஜெபிச்சிருக்கிறோம், ஜெபிக்கிறவளாக இருக்கணும். ஆவியானவர் சபையை நடத்துகிறார். நாங்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஆவியானவர் உணர்த்தின காரியம், இந்த எலெக்ஷனுக்குள்ளாக இந்த சேலத்தை நம்ம எல்லாரும் சுற்றி போய் ஜெபிச்சுட்டு வரணும் அப்படின்னு நம்ம உணர்த்தினார் ஆவியானவர். அதை செய்ய சொல்லி தூண்டி விட்டார். ஆனால் பாஸ்ட் அப்படியே நான் வரும்போதே பாஸ்ட் அதை சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் அதை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், அதை செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். டூ வீலர் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, புது புது டூ வீலர்லாம் எல்லாரும் வாங்குறாங்க. கார் இருக்குது, கார் இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தையும் பக்கத்தில் இருக்கிற 2 குடும்பத்தையும் சேர்த்திக்குவோம். எல்லோரும் என்ன செய்யணும்னா அப்படியே பவனியாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போகணும். கால் வைக்கிற எவ்வளத்தையும் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதற்கு நான் சாட்சியாக இருக்க முடியும். இந்த சேலத்தில் எந்தெந்த பகுதியில் நான் அதிகமாக சுற்றி திரிந்து கர்த்தருக்கு வேலை செய்தனோ அங்கிருந்து தான் கர்த்தர் ஆத்துமாக்களை எனக்கு தரார். அல்லேலூயா. கால் வைக்கிற இடத்தை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் தருவார். நம்ம ஊழியத்தில் நடந்த பாதைகள், நீங்கள் வேலையில் வரும்போது அல்லது வீட்டுக்கு போகும்போது ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் சும்மா வரேன்னு நினைக்கக்கூடாது. வாகனத்தில் வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, உங்கள் வாகனம் எங்கெல்லாம் போதோ அங்கே ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் நம்ம சும்மா ஏதோ பொழப்பில்லாமல் ஜெபிக்கிறோம், அந்த எண்ணத்தையே விட்டுறணும். நம்ம ஜெபிச்சிட்டோம், பரலோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அழகாக கருத்தாக ஜெபம் பண்ணாங்க. நல்ல டிவிஷன் லீடர்ஸ்க்காக, அவருடைய மனைவிகளுக்காக, நல்ல க்ரீனாக, நல்ல ஆவிக்குரிய நீங்கள் இப்படியா தட்டுவீங்க, நல்லா கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் வாக்கு இல்லாதவர்கள் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் வாக்குரிமை கிடைக்கணும். வயசானவங்க மயக்கடிச்சு விழுந்துடக்கூடாது. இதுக்கெல்லாம் ஜெபிக்கணும். நல்லா ஜெபம் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் நல்ல கருத்தாக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய புதிய காரியங்கள்லாம் காதில் உங்களுக்குள்ளே கர்த்தர் அனுப்பியிருக்குது. இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது, வீட்டுக்கு போகும்போது அதை ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அதனால் ஜெபிக்கணும், எல்லாரும் வாக்கு போட போகணும். முக்கியமாக நம்ம ஜெபிக்க வேண்டிய விஷயம், தேசத்தில் சுவிசேஷத்தின் வாசலை அடைக்கிற மனுஷன் வரக்கூடாது. அல்லேலூயா. அது யாரை கூட இருக்கட்டும். அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் நம்ம டிவிஷன் லீடர், கேர்சல் லீடர்ஸ், நம்ம பிள்ளைகள் எல்லாருமே இந்த கார்பெட்டு போடுறதாகட்டும், க்ளீன் பண்ணுறதாகட்டும், ஒவ்வொரு நேற்று நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டீங்க. டிவிஷன் லீடர் போக கொஞ்சம் நேரம் ஆச்சு, நைட்டு அது முடிஞ்சு பிள்ளைகள் இருந்திருப்பாங்களா, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் செஞ்சுட்டு போகிறதுக்கு ஒரு டீம் ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அல்லேலூயா. நீ நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய 2000 பேர் 3000 பேர் உள்ள சபையில் என்ன வேலை செய்வாங்களோ அதை இந்த நம்ம சபை செய்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. பராக்கிரமசாலிகள் நம்ம சபையில் இருக்கிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் நம்ம அதில் இணைந்து கொள்ளணும். பாட்டிமாருங்க எல்லாம் என்ன செய்யணும், ஒரு நாள் உபவாசம் பண்ணி சபையில் வந்து ஜெபிக்கணும். எங்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். நான் ஒரு தடவை பால்தங்கியா சபைக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு கூட்டம் வர்றாங்க, ரொம்ப பாவம். அவங்க பால்தங்கியா சர்ச்செலாம் பார்க்கும்போது எல்லாம் பயங்கர நல்ல பணக்காரவங்க. வருஷத்தில் 100 சர்ச்சு கட்டி கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய வசதி இருக்கிற ஆட்கள் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு அங்கே போகிறோம். போனால் பாஸ்டையா பாட்டுக்கு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறாரு, ஒரு இடத்துல ஜெபம்
பார்த்தா ரொம்ப முடியாத பாட்டிமார்கள் எல்லாம் வந்துட்டு போய் ஜெபிக்கிறாங்க. முழங்கால் படியிட்டு கையை உயர்த்தி அந்த பாட்டிங்க எல்லாம் ஜெபிக்கிறாங்க. வயசானவங்க, வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒரு குரூப்பே வருது, ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபிச்சுட்டு ஒரு 1 hour ஜெபம் பண்ணிட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. போகிறவங்களுக்கு பஸ்ஸு காசு இல்லை அப்படின்றவங்களுக்கு பஸ் காசு கொடுக்குறாங்க. 20 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, அவங்க எந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த போல் கொடுக்குறாங்க. நான் எங்கே போனாலும் நான் என்ன செய்வேன்னா எல்லாத்தையும் உற்று கவனிப்பேன். அது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. அல்லேலூயா. என்ன செய்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய பணியில் என்னென்ன வேலையை செய்கிறார்கள் என்பதை நான் உற்று கவனிப்பேன். அவள் பார்க்கும்போது என்ன இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் போய் காசுக்காக ஜெபிக்கிறாங்களா அப்படின்னு நான் வேகமாக எழுந்து அந்த இடத்துக்கு போனேன். போய் கேட்டேன். ஒரு சிஸ்டர் வந்து நோட்டை வச்சுட்டு எழுதிட்டு பேரை எழுதிட்டு காசு கொடுக்குறாங்க. எனக்கு பார்த்துட்டு இது என்ன அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ரொம்ப ஏழை மக்கள் இவங்க, ஆனால் ஆண்டவருக்காக நாங்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறோம், ஆனால் எங்களுக்கு பஸ்ஸு காசு இருந்தால் போதும்னு சொன்னாங்க, அதனால் ஐயா கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. இவங்க வந்து 1 hour முட்டியில் நின்று உபவாசம் பண்ணி தினைக்கு இப்படி ஒரு பேட்ச் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி காசு கொடுக்கப்படும் சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அது ஒரு பெரிய தொகையாக மாறும். சின்ன சின்னதாக ஒவ்வொரு நாளும் கொடுக்குறாங்கன்னா 30 நாள் போகும்போது அது ஒரு பெரிய காரியமாக வந்து ஊழியத்தில் நிற்கும். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் சபை 24 மணி நேரம் திறந்தே இருக்குன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆத்துமாக்களை எனக்கு தாருன்னு பால் தங்கையா பாடுறார். அவர் தான் எனக்கு ரொம்ப என்னென்னா ஊழியத்தில் ரொம்ப அவரெல்லாம் பார்க்கும்போது, ஐயோ அந்த தேவனுடைய மனுஷன், அவர் கால் நிற்கவே நிற்காது, அப்படியே குதிச்சுக்கிட்டே இருப்பார், குதிச்சுக்கிட்டே இருப்பார், ஓன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் அப்படியே என்னது எண்ணெயில் போட்ட பணியாரம் மாட்டோம், அல்லேலூயா, துடிச்சுக்கிட்டே இருப்பார். கிறிஸ்துவுக்காக துடிக்கிற ஊழியக்காரங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். நீங்களும் அப்படி பார்த்து வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. துடிக்கணும், உங்கள் இருதயம் துடிக்கிற, ஒரு ஆத்துமா சாகுதுன்னா துடிக்கணும். அல்லேலூயா. அப்படி அந்த மாதிரி அவங்க செய்யனால ஒரு பெரிய இடம் பத்தாம, நான் நினச்சேன் ஒரு பெரிய சர்ச்சாக இருக்குமா, வாழ்த்து எங்கேயா சர்ச்சு போய் பார்க்கணுன்னு சொல்லி பல ஆண்டுகள் அதுக்காக நான் பிரயாசப்பட்டிருக்கேன், ஜெபிச்சிருக்கிறேன், விருப்பப்பட்டிருக்கேன். ஆனால் போக சான்ஸே கிடைக்கல. ஆனால் கர்த்தர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே கொண்டு போனேன். அந்த சபை எப்படி இருக்குமோன்னு பார்க்க. நான் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க, நம்ம சர்ச்சு மாதிரி ஒரு 2 மடங்கு மிஞ்சி போனால் ஒரு 3 மடங்கு இருக்கிறதே பெருசு. அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. ஏன்னா நான் ஸ்டாப்பிங் அப்படியே வர்ஷிப் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு கூட்டம் வெளியே போகுது, ஒரு கூட்டம் வெளியே வருது, நடக்குது, ஒரு டீம் மாறுறாங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இப்போ கொத்தனூர் பக்கத்தில் நல்லா ஒரு பெரிய இடத்த வாங்கியிருக்காங்க. அதையும் போய் பார்க்கணும்னு நினச்சேன். அதையும் கர்த்தர் நோவா பாஸ்டர் பைபிள் காலேஜ் முடிக்கும் போது அதையும் போய் பார்க்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். சென்சார் வச்சுருக்காங்க, கதவு டோர்லாம் போய் நின்னா அப்படியே திறக்குது. இந்த நியூ கமர்ஸ் வெல்கம் பண்ணுற அந்த டேபிள் அதெல்லாம் பார்த்தா அப்பா என்ன மாதிரி இருக்குது. பரலோகத்தினுடைய வேலை அவ்வளோ மகிமையாய் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்ல. நல்ல டெடிக்கேட்டடான பர்சன் இருக்க வேணும். ஆத்துமாக்கள் டெடிக்கேட்டடாக இருந்தால் தான் ஒரு பெரிய வேலையை தேசத்தில் நம்ம செய்ய முடியும். அவர் தூங்க மாட்டார். அநேக ஊழியர்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ பாஸ்டர் ஒரு சபையில் நாங்கள் இருக்கும் பொழுது வர்ற ஊழியக்காரர்களுக்கு அவர் தான் காணிக்கையெல்லாம் கொடுப்பார். நம்ம பெரிய பஸ் தான் கொடுப்பாரு, எல்லாம் செய்வார். அவங்கள தங்க வைக்க வசதியெல்லாம் ஏற்பாடு படுத்தி கொடுப்பாரு. அதனால் பெரிய ஊழியக்காரர்களோட நல்ல ஐக்கியம் இருந்தது. ஆனால் அவங்க நான் பார்க்குறேன், வருவாங்க அப்படியே சென்னையிலேருந்து வருவாங்க, திருச்சியிலேருந்து வருவாங்க, மதுரையிலேருந்து வருவாங்க. நல்ல ரூம்லாம் இல்லை, ரூம்லாம் போட்டு வச்சுருப்போம். சர்ச்சுக்கு லேட்டாச்சு, நாங்கள் ஒரு பிரசங்கத்தை முடிச்சுட்டு வரோம், நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி வரோன்னு சொல்லி வர வழியிலே எங்கேயோ குளிச்சுட்டு அப்படியே கார்லேயே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே நேராக சர்ச்சில் வந்து நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்கு. ஊழியக்காரனுக்கு எப்பயுமே பஞ்சு மெத்தை கிடையவே கிடையாது. மெத்தை தான் இருக்கும் வீட்டில், ஆனால் படுக்க முடியாது, தூங்க முடியாது. ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் சிந்துகிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு தரிசனம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அதனால் நல்லா ஜெபித்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப
உள்ள ஆனந்தத்தினாலே நிறைந்தது. இவ்வளோ நாளாக போட்ட வேலை, இவ்வளோ எடுத்தோடனே இவங்களெல்லாம் விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ கர்த்தர் அவங்களை யுத்தத்துக்கு, கைகளுக்கும் போர்களுக்கும் பழக்க வச்சிருக்கிறார், பழக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா ஜெபித்திருக்கிறார்கள். நம்ம ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இன்னொரு ஆசை எனக்கு இருக்குது. 234 பேர் இருக்கிறாங்க. நம்ம தொகுதி எல்லாத்திட்டையும் வாங்கியிருக்கிறோம். அந்த அத்தனை பேரும் ஜெபிக்கணும். ஒரு மைக் போயிட்டே இருக்கணும். சபையில் 234 தொகுதியும் வாங்கினவங்க எல்லாம் வந்து அங்கே நிற்கணும். மைக் அப்படியே போக ஜெபம் பண்ணிக்கிட்டே போகணும் எல்லா விசுவாசியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஜெப சேனையே எழும்பணும். அல்லேலூயா. சேனைக்கு முன்னாடி கேப்டன் போகணும், டிவிஷன் லீடர்லாம் போகணும், பின்னாடி சேனையெல்லாம் போய்கிட்டே இருக்கணும். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னும் ஒரு இது விட்டுட்டேன். ஒரு இந்தியா மேப்பு, தமிழ்நாடு மேப்பை போட்டு இங்கே வச்சுருக்கணும் தரிசனத்தில். அது எனக்கு ரொம்ப நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு மனசு ரொம்ப பாதிக்குது. எப்பயும் கொடியெல்லாம் வைப்போம், எங்கள் பிள்ளைங்க என் பின்னாடியே சொன்ன பேச்சே கேட்பாங்க. அல்லேலூயா. நீங்களே யூகித்து வேலை செய்யக்கூடிய கிருபையுளையும் கர்த்தர் கொடுப்பாராக. கொடி வாங்கணுமா, இது பண்ணுமா, ஏன்னா நாங்கள் பலவிதமான காரியங்கள் எங்கள் ஊழியத்தில் தடைகள் வரும். நல்லா நீங்கள் மனசில் வச்சுட்டு ஒவ்வொரு இது கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் இதை சொல்கிற, இப்படி செய்யலாமா, இதை செய்யலாமா அப்படின்னு உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் அந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சேலத்தை கலக்கிறவர்களே இங்கேயும் வந்து விட்டார்கள். அல்லேலூயா. இனி நீ சும்மா இருக்கிற காலமே இல்லை. ப்ரேயருக்கு வாங்க அப்படின்னு சொன்னோம். கொரோனா நேரத்தில் ஐயோ பாஸ்டமா சபை எப்போ திறக்கும், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். நான் நினச்சேன் சபை திறந்தால் இவங்க வாரமெல்லாம் நிற்காமல் இனிமேல் நமக்கு வேலையே இருக்காதாட்டிருக்குதுன்னு. ஆனால் பழைய குருடி அப்படின்ற பழமொழிக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. டிவிஷன் லீடருக்கு உங்களை பார்த்து 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 வெறுத்தே போயிடும். வேற மருத்துவரை போய் அவங்க பார்க்கணும், நீங்கள் வேறு புது ஆத்துமாக்களை நீங்கள் பார்க்கணும். இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. சுவிசேஷ வேலை நல்லா நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில், ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் தான் இருக்குது, முடிக்க போகிறோம். இந்த 3/4 மணி நேரம் உங்களை ஒரு பூஸ்ட் பண்ணி அமுச்சு விட்டேன்னா நீங்கள் போயிட்டு அப்படியே கலக்கிட்டு வருவீங்க. அல்லேலூயா. யார் வந்து நரியில் எத்தனை நரி சொல்லுங்கள்? நரினோடனே ஒரு சம்மம் வந்துடணும். கரெக்ட். எத்தனை நரி? குட். 300 நரி. என்ன பண்ணாரு? வாழை ஒட்டை நறுக்குனாரு. வால் அப்படியே இருக்கட்டும், வாழை பற்றி நமக்கு கவலையே இல்லை. அல்லேலூயா. நரிக்கு வால், நரி தந்திரம் உள்ளது. நரி என்ன உள்ளது? ஆமாம், ஒவ்வொரு சில ஆளுங்க தந்திரமாக எலெக்ஷனில் வேலை செய்யிட்டு, அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த வாலை நறுக்கக்கூடாது. அந்த வாலிலேயே என்னத்தை சுற்றணும்? என்ன சுற்ற போகிறீங்களோ நீங்கள், சுற்றி சுற்றி நரிப்பல்லு வாங்கி மாட்டிக்குவீங்களோ பணக்கார ஆகிறதுக்கு. அல்ல, துணி எண்ணெயை சுற்றி விட்டு நெருப்பை என்ன செஞ்சாங்க? பற்ற வச்சு எங்கே அமிச்சாங்க? பாளையத்துக்குள்ள விளைஞ்சிருக்கிற விளைநிலைகளுக்குள்ள அமிச்சு விட்டான் ஒரே மனுஷன். அவன் தான், அவன் பேர் சிம்சோன். அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் கர்த்தர் பராக்கிரமசாலியாக பார்க்குறார். அல்லேலூயா. பச்சிக்கிறவனிடத்துலேருந்து பச்சனத்தை நமக்கு எடுத்து கொடுப்பார். நீ அடித்து நொறுக்கிறியா, நீயே ஆலயத்தை கட்ட வைக்கிற பாருன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆமென். அல்லேலூயா. ஐயோ, ஆமென். அல்லேலூயா. அப்போ நிறைய கொளுத்து விடுகிற கிருபையை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். பரிசுத்தாவினுடைய அக்கினியை நமக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம் செய்யணும், கருத்தா ஜெபிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேலும் ஒருவனாயிருந்தான். அல்லேலூயா. தானியேலை என்ன செய்கிறாங்க? சிறைப்பிடித்து கொண்டு போகிற ஒரு மனிதன். தானியேலை பற்றி எத்தனை பேத்துக்கு தெரியும்? தானியேலை பற்றி எத்தனை பேத்துக்கு தெரியும்? நம்ம சர்ச் தானியேல் பிரதர், அவர் அல்லேலூயா. டேவிடு
தாவீது அந்த மாதிரிலாம் இல்லை, இவர் தானியேல். அல்லேலூயா. இவர் வேதத்தில் இருக்கிற தானியேல். இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஊருக்கு நாங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறனால நான் கொஞ்சம் அப்படியே ஸ்டோரி மாதிரியே உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் படிக்காத மக்கள் புரிகிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. படித்தவங்கெல்லாம் அவங்களும் பெரிய வேலையை செய்வார்கள் கர்த்தருக்காக. அல்லேலூயா. அப்போ அந்த தானியேல் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு அடிமையாக கொண்டு போகிறாரு. அந்த ஒரு வசனம் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி 3வது வசனத்தில் பார்க்குறோம். விசேஷித்த ஆவி இருந்தது தானியேலுக்குள். விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனுடைய ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அல்லேலூயா. சாதாரண மனுஷன் தானியேல் சாதாரண ஒரு மனுஷன், அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். ஆனால் அவனுக்குள்ளே இருந்தது ஒரு விசேஷித்தமான அபிஷேகம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சாதாரணமான மனுஷராக இருக்கலாம், பெரிய பணக்காரவங்களாம் இல்லாத இருக்கலாம், ஒரு பெரிய அந்தஸ்தில் இல்லாதவங்களாம் இருக்கலாம். அவங்களுக்குள்ளே இல்லாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார், எனக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு பெரிய அபிஷேகம், விசேஷித்தமான அபிஷேகம். அதில் அவர் என்ன செய்கிறாருன்னா, எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கார் எல்லா காரியத்திலும். தானியேல் ஒரு கிறிஸ்தவனிடம் எல்லா வேலையும் கொடுத்தீங்கன்னா அவன் நேர்த்தியாய் செய்வான் என்று எங்கே போனாலும் நீ கிறிஸ்டினா உனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன? அவன் மணியை பார்க்க மாட்டான், சம்பளத்தை பார்க்க மாட்டான், வேற எதையுமே பார்க்க மாட்டான். கடவுள் கொடுத்த வேலை. அல்லேலூயா. டிவிஷன் லீடரு, செல் லீடர் பக்கத்தில் இருந்தால் அவர் தேடுறாரா, பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் பார்க்கணும். புதிய ஏற்பாட்டில் தானியேலை தேடுறாரா, அப்போ பாருங்க பிரதர், உங்கள் பைபிளை கொஞ்சம் காமிக்கணும். அல்லேலூயா. கருசனை உள்ளவெல்லாம் இருக்கணும். அல்லேலூயா. எப்பயுமே நம்மளையே நோக்குகிறவன் கிறிஸ்தவனாக இருக்க மாட்டான், மற்றவனுக்கு உதவுகிறவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. இதை சிந்தையிலேருந்து எடுத்தே போடாதீங்க. எங்கே போனாலும் ஏதாவது நான் செய்ய முடியுமா, என்னால் ஏதாவது ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட முடியுமா, அந்த சிந்தை உங்களுக்குள்ள அப்படியே ஒரு ரத்தத்தில் ஊறி இருக்கணும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இவர் என்ன செய்கிறாருன்னா, இவரை குற்றம் கண்டுபிடிக்க, உங்களை குறித்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல குற்றம் கண்டுபிடிக்க, தானியேலில் ஒரே ஒரு விஷயத்தில் தான் குற்றம் கண்டுபிடித்தாங்க. இவன் லேட்டாக வரான், இவன் ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல, எஜமானுக்கு விரோதமாக பேசுகிறான், இவன் சம்பளத்துக்கு கரெக்டாக வேலை அப்படிலாம் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல. அதில் பார்த்தீங்கன்னா தேடுறாங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அப்படின்னா எதையாவது தேடுறாங்க. எந்த ஒரு காரியமும் அவனுக்கு கண்டுபிடிக்கல. ஆனால் 5வது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, தேவனை பற்றிய விஷயத்தில் குற்றப்படுத்தினால் முகாந்திரத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னையும் உங்களையும் இன்னைக்கு இந்த தேசம் எதை குற்றப்படுத்துது? கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள், இவர்கள் தேவனை ஆராதிக்கிறதை நிறுத்த வேண்டும், இவர்களை விடக்கூடாது என்ற அந்த விஷயத்தில் ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. அல்லேலூயா. ஆனால் பரலோகம் நமக்காக வேலை செய்வது என்பதை அவர்கள் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. பரலோகம் எனக்காக வேலை செய்யும், ஏன்னா நான் பரலோகத்துக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவன், ஐயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சம்பளம் போட்டானான்னு பார்ப்பானா, சூப்பர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டா பிரதர், ரயில்வேவா அப்படின்னு மாதிரியே எல்லாம். அல்லேலூயா. ஸ்டேட் கவர்மெண்ட்டா, கவர்மெண்ட் ஜாப் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அது 2 விட பரலோக கவர்மெண்ட்டில் இருக்கிறது அல்லேலூயா பெரிய பொக்கிஷம். அப்போ கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, பின்பு 6வது வசனத்தில், பின்பு அந்த பிரதானிகளும் தேசத்தின் கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போய் அவரை நோக்கி, தரி ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து
உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளிலும் தேசாதிபதிகளிலும் பிரபுக்களிலும் மந்திரிகளிலும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண அடிமை, சாதாரண வேலைக்காரன், ஆமென், ஒன்றுத்துக்கு மேலே ஊரை விட்டு அடிமையாக போன ஒரு மனுஷனை வகை தேடி கண்டுபிடிக்காம தேவனை குறித்த காரியத்தில் எப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே கூடியிருக்குது. நமக்கு விரோதமாக பெரிய கூட்டமே கூடினாலும் நமக்கு அதை பற்றி பயமே இல்லை. அல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா 30 நாள் வரைக்கும் மனுஷ வர்ஷிப் செய்யக்கூடாது. அல்லேலூயா. மனுஷனை வர்ஷிப் பண்ணுறது இப்போ நிறைய அதிகமாக ஆயிடுச்சு. கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்குது, எல்லா இதுலேயும் இருக்குது. மனுஷனை மட்டும் நம்ம வர்ஷிப் பண்ணவே கூடாது. அவன் மனுஷன் மண் என்று ஆண்டவரே நினைவு கூர்ந்துட்டார். எல்லா கண்ணும் மகிமை அவர் ஒருவருக்கே. அல்லேலூயா. என்னைக்காவது குழம்பு கரண்டி வந்து குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குமா? குழம்ப தான் கேட்போம். அது என்ன செய்யுது, அந்த குழம்பை ஊற்றுறதுக்கு ஒரு கரண்டி தேவை, அவ்வளோதான். அப்புறம் அந்த கரண்டியை எடுத்து குழம்பை ஊற்றிட்ட உடனே அந்த கரண்டியை, ஐயோ இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இது எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தாங்கலை அப்படின்னு எடுத்துகிட்டு போவாங்களா? அது அடுத்தது இங்கேருந்து எடுத்து அடித்தா அங்கே போயிடுது, பாத்திரம் கழுவுற இடத்துக்கு போயிடுது. அல்லேலூயா. குழம்பு நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே, எனக்கு கொஞ்சம் தாங்க அம்மா வீட்டில் கேட்போம். அம்மா நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போட்டா, சூப்பராக வச்சுருக்கீங்கம்மா சொல்லுவோமா இல்லையா? குழம்பெல்லாம் அவர் தான், நம்ம கரண்டி மட்டும்தான். அல்லேலூயா. ருசிச்சு பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்கள், அவர் ருசியுள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ 30 நாள் வரைக்கும் ராஜாவை என்ன செய்யணுமா, வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. சட்டம் வந்துருச்சு. இப்போ ராஜாவை போகும்போதில் என்ன செஞ்சுட்டு போகணும், ராஜா இங்கே சிங்காசனத்தில் உட்காந்துருப்பார், எந்த சாமியும் கும்பிடக்கூடாது, ராஜாவை மட்டும் வணங்கிட்டு போகணும். ராஜா தான் இப்போ என்னவா மாறிட்டார், தெய்வமாக மாறிட்டார். ஆமே. மனுஷன் அவரோட சொல்கிறார், என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். அல்லேலூயா. ஆண்டுடைய மகிமை வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார். சூரியன்லேருந்து பவர் வேணால் என் மேலே அடிக்கலாம், நான் சூரியனாக மாற முடியாது. அல்லேலூயா. அதுபோல் தேவனுடைய பிரசனை என் மேலே வரும், தேவனுடைய செயல் என் மேலே வரும். நான் எங்கே போனாலும் ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார். ஆனால் நான் தேவனாக மாறவே முடியாது, கூடாது. அந்த இடத்துக்கு நம்ம சிந்திக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன சொல்லி கையெழுத்தெல்லாம் வச்சாச்சு. இப்போ மனுஷனை வர்ஷிப் பண்ணல அப்படின்னு சொன்னால் எங்கே கொண்டு போய் போட போகிறாங்க? ஒரே ஒரு சிங்கம் இருக்குது, பாவம். அப்படியா? சிங்கங்களின் கெபியில. அல்லேலூயா. இப்போ ஒரு பெரிய சிங்கங்கள் கூட்டம் எழும்பி நம்மை சுற்றி வளைத்து நிற்கிறது. அல்லேலூயா. தமிழ்நாட்டை சுற்றி வளைத்து நிற்கிறது, பெருங்கூட்டம் நிற்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையில் அவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அங்கே சிங்கல் போடப்படும் அப்படின்ற ஒரு பெரிய ராஜாவுடைய சட்டம். இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு சட்டம் போட்டுட்டா ஒரு கடையில் இருக்கிற ரொம்ப லாஸ்ட்ல எண்டில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த விஷயம் தெரிஞ்சிடும். ஐயா என்ன செய்ய போறாரு, ரேஷன் கடைக்கு கார்டில் 3000 ரூபா கொடுக்க போறாரு அப்படின்னு படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரியும். சிட்டியில் மட்டும்தான் தெரியுமா? எல்லாம் தெரியும். ஆமென். எல்லாருக்கும் தெரியும். யாரை பார்த்தாலும் வாங்கிட்டீங்களா போயிட்டீங்களா, இதுதான் பேச்சு. அதுபோல தானியேல் அந்த நாட்களில் ராஜா கொண்டு வந்த சட்டம் அந்த எல்லா அரண்மனை முழுவதும், அந்த தேசம் முழுவதும் பரவிட்டு இருந்தாலும் இந்த தானியேல் ரொம்ப 10வது வசனத்தில்
அல்லேலூயா. பத்திரம் போட்டாச்சு, சீல் வச்சாச்சின்னு, கையெழுத்தெல்லாம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சும் நீ ஆராதனைக்கு வந்தனா உன்னைய அடிச்சிருவேன் அப்படின்னு தெரிஞ்சும், அல்லேலூயா, பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும், போராட்டம் வரும் தெரிஞ்சும், நான் ஆராதிக்கிற தேவனை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. இந்த வைராக்கியம் உள்ள இடத்துக்கு இன்னைக்கு சபை வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கதவை திறக்கிறாரு, 3 வேளையும் ஜெபம் பண்றாரு, அசால்ட்டா. ஆமென். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்க வேண்டியது ஒரு அசால்ட்டான தைரியம். என்ன மிஞ்சி பண்ணுவேன், என் உயிரை தான் எடுக்க முடியும், என் ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கு நான் பயப்பட வேண்டும். அல்லேலூயா. சரீரம் 2 நாள் செத்து 3ஆவது நாள் நீ யாருமே வைக்க மாட்டாங்களா, தூக்கி குப்பையில் போட்டு போயிடுவாங்க. ஆமென். எரிச்சிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் என் ஆத்துமாவை தொடுவதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. என்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு மட்டுமே அந்த அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, 3 வேளை ஜெபிக்கிறாரு. இப்படி ஒரு சட்டம் வந்துருச்சோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அப்படிலாம் இல்லை, கதவை நல்லா திறந்து வச்சா ஜெபிக்கிறார். அல்லேலூயா. பயம் இல்லாம ஜெபிக்கிறார். பலகணியை எருசலேமுக்கு நேராய், தேவனுடைய வீட்டுக்கு நேராய் திறந்து 3 வேளையும் ஜெபிக்கிறார் தானியேல். இந்த செய்தி போகுது, எங்கே போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இருந்தால் கொண்டு போய் நிறுத்துறாங்க. தானியேலை கேட்குறாங்க. ஆமாம், அவர் அந்த ராஜா என்ன செய்கிறாரு, நீ இடைவிடாமல் 16வது வசனம் சொல்லுது, ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார் என்றான். என்ன, ராஜாவே ஒரு சூழ்ச்சியில தான் மாட்டிக்கிட்டார். இவனுங்க எல்லாம் தானியேல் மேலே வச்சிருந்த சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டனால ராஜாவே தப்புவிக்கிறதுக்கு எவ்வளோ அழகான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார் பாருங்க. நீ அங்கே தான் முக்கியம். மாதத்தில் ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை, இடைவிடாமல். இன்னைக்கு வழியில் போகிறவங்களே சொல்கிறேன், என்ன உங்களுக்கு ஸ்பெஷல் மீட்டிங்கா, நிறையா பேர் வந்துட்டு போகிறாங்க சர்ச்சுக்கு அப்படின்னு மேலே வந்தாங்க. கேட்டாங்க, இல்லைங்க ஜெபத்துக்கா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம சபை ஜெபிக்கிற சபையாக இருக்கவே, ஜெப பண்டிகையை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. 3 வேளை தானியேல் அப்படியே ஜெபிக்கிறாரு பாருங்க. அப்படியே ஜெபிச்சுட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் கண்டிப்பா தப்புவிப்பார். ராஜாக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அந்த ராஜாவுக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. சாதாரண ஒரு வேலைக்காரன், அடிமை. அல்லேலூயா. ஆனா தேசத்துக்கு நம்மை குறித்த பயம் பற்றி பிடித்திருக்கிறது. சிறுபான்மை, சின்ன கூட்டம். அல்லேலூயா. கையத்தனை மேகம்தான், பெருவெள்ள இரைச்சலின் சத்தம் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம அற்பமானவர்கள் அல்ல, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக எழுந்து நிற்க வேண்டும், திறப்பிலே நிற்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவனோடு இணைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடுவதாக. அவர் ராத்திரியெல்லாம் தூங்காம காலமே கிழக்கு வெளுக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து எங்க ஓடுறாரு ராஜா, சிங்கத்தின் கெபிக்கு ஓடுறார். ஒரு ஜெபிக்கிற மனுஷன் இருந்தா அரசாங்கம் நம்ம பின்னாடி வந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு அவ்வளவு வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, ஓடி வந்தார். வந்துட்டு என்ன சொல்றாரு, ராஜா கபின் கிட்ட வந்து 20வது வசனம், துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனுடைய சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். அல்லேலூயா. சிங்கங்கள், அல்லேலூயா, உன் தேவன் தப்புவிக்க வல்லவரா. யாராவது செத்து சிங்கத்தில் கொண்டு போய் ராத்திரியெல்லாம் விட்டுட்டு காலையில் நவீன் அப்படின்னு கூப்பிட்டா என்னை எங்கே கூட்டிகிட்டு போகணும்? மென்டல் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும்.
ராத்திரி சிங்கத்தில் ஒரு சிங்கம் இல்லை, சிங்கங்கள் கெபியில் போட்டுட்டு சிங்கங்கள் பார்த்தோன்னே ஹலோ வாங்க ஹவ் ஆர் யூ அப்படி இல்லாமல் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறீங்க? பாஞ்சு அடித்து தின்றுக்கும். ஆனால் ராஜாவுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பாருங்க. அதுதான் தானியேல் மூலமாக வந்த ஒரு நம்பிக்கை. சாதாரண அடிமைகளாக இருந்தாலும் நம்ம மூலமாக கர்த்தர் ராஜாக்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் ஒரு விசுவாசத்தையும் ஒரு ரட்சிப்பையும் கர்த்தர் நமக்குள்ள இருந்து எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, தப்பி வைக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு அங்கே ஒரு சத்தம் அழகாக வருது. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்று வாழ்க. இந்த இறுதியெல்லாம் எனக்கு அப்படியே அதை படிக்கும் போது கண்ணில் தண்ணி. நம்மளை யாராவது திட்டினா கூட நம்மளால் பொறுக்க முடியல. நீ அப்படி திட்டினேன் இப்படி திட்டலாம் சொல்கிறோம். ஆனால் கொலை பண்ண தூக்கி தூக்கில் போட ஒப்பு கொடுத்தா மாதிரி அவரை போய் வாழ்கன்னு சொல்ல கிறிஸ்தவனால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. யார் நமக்கு எதிராய் வந்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கவும் மன்னிக்கவும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கர்த்தர் அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். நேற்று தினத்தில் ஐயா சொன்ன மாதிரி அந்த போதகர் சொன்ன விஷயம் என்ன சொன்னார்? அவர்களையெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன். அல்லேலூயா. இந்த இருதயம்தான் தேசத்தை கர்த்தர் நம் பக்கமாக திருப்புவார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் சொல்ல நான் நீதிக்கு எடுத்த செய்யல எல்லாம் சொல்லிட்டு அவர் அப்படியே கொண்டு வந்தது மட்டுமல்ல, 26வது வசனம் தான் ரொம்ப முடிவு. படிக்கிறது எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். என் ராஜ்யத்தின் ஆலயக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலது தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. தானியேல் எங்கேயாவது பிரசங்கம் பண்ணானா? தானியேல் எங்காவது போய் என் தேவன் என்று சொன்னானா? இல்லை. அவனுடைய முழங்காலும் அவனுடைய ஆராதனையும் அவனுடைய விண்ணப்பமும் பரலோகம் வேலை செய்திருக்கிறது. ராஜாவை ஒரு பத்திரத்தில் எழுத வைத்தது. அல்லேலூயா. கட்டளை பிறப்பிக்க வைத்தது. அல்ல, நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. சரித்திரத்தை மாற்றி எழுதுகிற முழங்காலை கர்த்தர் நமக்கு கையிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவங்க வரட்டும் அவங்க வரட்டும், நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் எதிரியா இருக்கிறாங்களோ அவங்களே உன் பக்கமா திரும்பி ரட்சிக்கப்பட்டு யார் தைரியமா இருக்கிறாங்களோ அவங்களே டிக்ளேர் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் நல்ல தைரியமாக நின்று வேலை செய்கிறாங்களோ அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடணும். ஆமாம். அப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அப்பா, அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள். அதான் நான் நினைக்கிறேன். ஆண்டவர் வந்த நோக்கம் பூமியில் நிறைவேறி முடிச்சிடும். தமிழ்நாட்டுக்கு முடிச்சிடும். அல்லேலூயா. இந்திய தேசத்தில் முடிஞ்சிடும். ஆமாம், நான் இப்படி பண்ணேன் இப்படி போனேன். ஒரு முஸ்லீம்னுடைய இதை நான் பார்த்தேன் வீடியோவில். அவர் ஐசியூவில் வச்சுருக்காங்க ஜீவனுக்காக. இயேசுவே என்னை ரட்சியும், எனக்கு சுகம் கொடுன்னு கேட்குறார். அல்லேலூயா. இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் ஒரே ஆட்டம். அல்லேலூயா. கொஞ்சம் கால் வலி அப்பா. அல்லேலூயா. என்ன சொல்கிறாலும் செய்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம ஜெபம் சாதாரணமானது அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, தானியேல் ஒரே ஒரு மனுஷன் ஜெபித்தான். ஆண்டவரே, அந்த விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு தாங்கப்பா. தேசம் பாலாய் போகாதபடிக்கு திறப்பில் நிற்கிறோம் சுவாமி, நிற்கிறோம் ஆண்டவரே. வாய்களை திறந்து கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று ரிக்கபால சக்கரபலோ கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே, கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே, கிருபையை ஊற்றுங்க. என் முழங்காலுக்கு ஒரு வல்லமையை கொடுங்க. எனக்கு வயசாயிடுச்சு, முழங்கால் நிற்க முடியலன்னு சொல்கிறீங்களா? கொஞ்ச நேரம் நில்லுங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஆனாலும் ஜெபம் என்னை பிடிக்கட்டு ஆண்டவரே. நான் அசதியாக இருந்துட்டேன் ஆண்டவரே, நான் தூங்கிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெபாவியை தாங்க.
எங்கள் பட்டணத்துக்காக நாங்கள் திறப்பில் நிற்கணும் ஆண்டவரே. ஆமாம், எங்கள் தேசத்துக்காக நாங்கள் திறப்பில் நிற்கணும் சாமி. ஹல்லேலூயா. ரிகலப ஷரரதலப ரிகரரபா ரிதரமன ஷரரதி விரிகரரதரபா. கிருபையை ஊற்றும், கிருபையை ஊற்றும், கிருபையை ஊற்றும், கிருபையை ஊற்றும், கிருபையை ஊற்றும் ஆண்டவரே. நல்ல அன்னை பாஷையில பேசி ஆண்டோடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொண்டு தான் இங்கிருந்து போகிறோம். ஓ ரித ரகலப ஷரரதலபதுரபா. ஜெபம் ஜெபம் ஆவியானவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். இன்னும் 2-5 நிமிஷத்துல முடிக்க போறோம். கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக ஜீவன் தந்த தேவனுக்காக ஏதாவதொன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக ஏதாவதொன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஆமென். ஏதாவதொன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக ஜீவன் தந்த தேவனுக்காக ஏதாவதொன்றை செய்ய ஏதாவதொன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக ஏதாவதொன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஏதாவதொன்றை செய்ய என் மனம் துடிக்குது. என் ஜீவன் எனக்குள் இருக்கும் வரைக்கும் என் ஜீவன் எனக்குள் இருக்கும் வரைக்கும் ஏதாவதொன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஏதாவதொன்றை செய்ய என் மனம் துடிக்குது. என் பலவீனத்தில் உயர்த்தி மகிழ்ந்ததால் என் பலவீனத்தில் உயர்த்தி மகிழ்ந்ததால் ஏதாவதொன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஏதாவதொன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக ஏதாவதொன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக ஆமென். கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஓ ரிரா பாபா 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 ரிதா ரபா பாபா பாபா ஷரரதா லபா லபா ரிகா ரபா ரிதா ரபா லபா ஷரர ரபா லபா துரபா லபா ரிகா பாபா 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 ஆமென் 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 ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தருடைய வல்லமை. ஓ ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் ஆண்டவரே. உனக்கு இருக்கிற பலத்தோட நீ புறப்பட்டு போ. உன்னை அனுப்புகிற தேவன் நான் அல்லவா. ஓ ரிதா ரக்க ரபா ரிதா லஷக்க ரதோரி மிரபா ரிதா ரபா லஷக்க ரபா. சபை தரிசனம், தேசத்தை குறித்த தரிசனம், ஆத்துமாக்களை குறித்த தரிசனம். ஓ ரிதா லஷக்க பாபா 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 ரிதா ரபா லஷக்க ரபா. முழங்காலில் இந்த புருஷராய் என்னை மாற்றும் ஆண்டவரே. அவர் கரத்தின் கிரியைகள் நினைக்கும் போது அவர் கரத்தின் கிரியைகள் நினைக்கும் போது ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஆமென். ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. உடைய அன்பு எவ்வளோ பெரிது ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரியாள் காத்திருந்தாள்,
இரட்சகரை பெற்று எடுத்தால் ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு காத்திருக்கிறோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை பெற்றெடுக்கத்தக்கதாக, தேசத்தை மோசமாய் திருப்பத்தக்கதாக தேவ பிரசனம் எங்களை விட்டு விலகாதபடிக்கு நீங்கள் பாதுகாப்பை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யும். தானியேலை அதற்குள்ளே போட்டார்கள், ஆனால் சிங்கங்கள் ஒன்றும் அதை சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து இருக்கிற ஜெப நேரங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபையின் கரம் இருக்கட்டும் சுவாமி. ஆத்துமாக்களை கொண்டு வரோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.